அது உன்னதமான நாமத்தினாலே கூறி வந்திருக்கிற உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். ஆனால் இந்த வழியிலே நாங்கள் 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆவது வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைய நாளிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாய் கூறி வந்திருக்கிற எங்கள் ஒருவரோடு கூட கர்த்தாவே சுவாமி, நீருடைய வார்த்தை மூலமாக பேசும்படியாய் நாங்கள் துதிக்கிறோம். அன்பராகிய கர்த்தாவே, நீர் எங்களுடைய பாவங்களையும் கண்டித்து உணர்த்தி சகல சத்தியத்துக்கு நேராக நீர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நிச்சயமாய் அடியை மறைத்து உண்மை நீங்கள் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த வசனங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் கற்றுக் புறப்படுங்க. வடதனங்களிலே கர்த்தாவே சுவாமி, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் குடும்பமாய் கர்த்தராகிய தேவன் தாமே நீங்கள் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் பெருக பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நீங்கள் சில கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தடைகளை இடையூறுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் நீக்கி உங்களுடைய வசனத்தில் ஒவ்வொருவரும் கேட்கத்தக்கதாக தேவனை கிருபை பாராட்டு. இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென். ரைட். ஒழுங்கு இல்லாவிட்டால் வெறுமையே, ஒழுங்கு இல்லாவிட்டால் வெறுமையே என்ற தலைப்பில் நாங்கள் வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். சாணி சிசுமாக நாங்கள் பார்த்த வசனத்தை பார்க்கிறோம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை என்ன செய்யுமா கெடுக்கும். சாணி அப்ப நல்லா கவனிங்க. சாணி நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதவர்களாக இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. சரி, நம்முடைய வாழ்க்கையில தேவனை குறித்ததான அறிவு ஒன்றுகளுக்கு அவசியம். சார், இப்ப தேவனை குறித்ததான அறிவு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால், தேவன் எப்படிப்பட்டவர் இல்லையா, அவர் எவ்வளவு அருமையான காரியங்களை இந்த பூமியிலே எங்களுக்காக செய்திருக்கிறார் என்பதையெல்லாம் நாங்கள் அறிந்து செயல்பட வேண்டும் என்பதையும் தேவன் எங்களிடத்துல விரும்புகிற தெய்வமாக இருக்கிறார். ஆகவே நாங்கள் மோசம் போறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அதாவது நாங்கள் சும்மா எங்களுடைய சொந்த பாசைகளில் பேசுவோமாக சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் அநியாயம் என்ன சமர்ப்பிடாதீங்க சானே. ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை என்ன செய்யுமாம் கெடுக்குமாம். அப்ப இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, சம்பந்தமே இல்லாத தேவையில்லாத காரியங்களை பேசுவதற்கு அதிகமான நேரங்களை செலவிட்டு அதிகமான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறது நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா. எங்கேயாவது ஒரு 2 பெண்கள் சேர்ந்தாலோ 2 ஆண்கள் சேர்ந்தாலோ இல்லாட்டி ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ண தேவை, அவங்களுக்கு எந்த விதத்திலும் உபயோகம் இல்லாத விஷயங்களை தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. நிறைய இடங்கள்ல உட்காந்து பேசிக்கொண்டு இருப்பாங்க. இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறது கூடாக சாதானே அது என்ன செய்யப்படுதுன்னா, நல் ஒழுக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான நல் ஒழுக்கங்களை என்ன செஞ்சிடப்படும் சொன்னா கெடுத்து விடும். சாதானே நேற்று எங்களை வீட்டுக்கு வந்திருக்கும்போது அவர் பேசுன விஷயம் என்ன அப்படின்னா, தனக்கு இப்ப போய் வேலை செய்யற இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் மோசகரமான குடிச்சு வெறிச்சு இப்படியான காரியங்களை பண்ணக்கூடிய ஆட்கள், மற்றது அவங்க சத்தியான மாதிரி தூசரத்தை பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப எனக்கு போய் சேர்ச்சுக்கு போக முடியல, ஒன்றும் செய்ய முடியல. ஆனா இப்ப அங்க போனதுல இருந்து நல்லா இப்ப என்ன நடக்குது பார்த்தா, அடுத்தடுத்து எனக்கு வாயில தூசரம் தான் அதிகமாக என்ன செய்கிறது வருகிறது என்று சொல்லி மிக கவலையாக என்னிடத்துல சொல்றாரு சொல்லும்போது. சரி, அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நாங்க போயிட்டு எப்படிப்பட்டவர்களோடு கூட நாம நாங்க கலந்திருக்கிறோமோ, அப்படி கலந்திருக்கிற பொழுது நமக்கு அப்படியான குணாதிசயங்கள் தான் எங்க வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கு வந்துருது. சரிதானே? அப்ப அப்படி வரும் பொழுது நாங்கள் எங்களை அறியாமலேயே நாங்கள் அப்படியான காரியங்களை பேசக்கூடியவர்களாக செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாறி விடுகிறோம். அப்ப நல்ல ஒழுக்கங்கள் எல்லாம் என்ன செஞ்சு போயிடுது பார்த்தீங்கன்னா மாறி விடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நல்ல ஒழுக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது சரிதானே எங்களுடைய வாழ்க்கை எப்படியாக மாறுபடுது பார்த்தீங்கன்னா, அது வெறுமையாக என்ன செஞ்சிடும் மாறிவிடும். சரி, அடுத்து நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு நீங்க திருப்பினீங்கன்னு சொன்னா, பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திற்கு வாசிங்க. ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. அப்ப நல்ல கவனிங்க, நாங்க எதுவரையில் தேறி இருக்கிறோமோ, அப்ப எங்களுக்கு சாதாரணமா நாங்க இப்ப இன்னைக்கு அநேகமான ரீதியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு அறிவை நாங்க பெற்றிருக்கிறோம். சாரே, அவர் எங்களுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக தான் தன் ஜீவனை கொடுத்தார்.
அவருடைய அந்த மரணத்தின் ஊடாக தான் சரிதானே இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் மீட்பு உண்டாகி இருக்கிறது என்றதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்ப இந்த அறிவு எங்களுக்குள்ள வந்ததுக்கு பிறகு நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னா நல்ல கவனிங்க சாரி நாங்கள் அந்த அந்த பெற்றுக்கொண்ட அந்த அறிவுக்கு ஏற்ற பிரகாரமாக நாங்கள் ஒழுங்காய் நடந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி உங்க வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அடுத்த 15 சொல்லுங்க, சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்கள் ஆகி. அப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சாரி தன்னை குறித்து பேசுகிற பொழுது என்னோட கூட பின்பற்றுகிறவர்கள் ஆகி. அப்ப அதுக்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய விதமான காரியங்களை நாங்கள் அறிந்தவர்களாக படித்தவர்களாக நிறைய விதமான அனுபவசாலிகளாக எல்லாம் நம்ம இருப்போம். அதுல எல்லாம் எந்த விதமான குறைவும் இல்லாத அளவுக்கு எங்களுடைய வளர்ச்சிகள் இருக்கும். சாரி, ஆனா இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அறிந்து கொண்டதுக்கு பின்பதாக அவனுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய நிறைய காரியங்களை அவன் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா நல்லா கவனிங்க. சாரி, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து இங்கே பேசுகிற பொழுது சாரி அவன் 5ஆம் வசனத்திலிருந்து பேசும்போது சொல்றான் நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். இப்படி அவன் சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது தன்னுடைய பக்தியை பற்றி பேசுகிறான். அதுபோல தேவனுடைய சபையை துன்பப்படுத்துவதை குறித்து பேசுகிறான். அது மட்டும் இல்லாம அவன் நீங்க பார்த்து சொன்னா தன்னுடைய வாழ்க்கையில மிகவும் சக்தி வாய்ந்ததான அநேக காரியங்களை அப்படி வாழ்க்கையில் செய்த மனிதனாக இருந்தால், ஆனா ஒரு காரியத்தை அவர் சொல்லும் போது சொல்றானே, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயும் நான் மருத்துவத்திலிருந்து உயிரோடு இருந்திருப்பதற்கு தகுதியாய் இருக்கும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்ப ஆண்டவராகிய தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதான காரியம், நாங்க வளர்ந்து வந்ததான என்ன சொல்றது சமுதாயம் எங்களுக்கு அநேகமான காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கோம். சாரி, அப்ப அந்த சமுதாயத்தில் நாங்கள் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டிருப்போம். எங்களுடைய வளர்ச்சியில பலவிதமான விஷயங்கள் நாங்கள் அறிந்திருப்போம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்ததுக்கு பின்பதாக அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், விட்டுவிட வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அதெல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு கிறிஸ்து என்னை எதற்காக பிடிச்சாரோ, சாரி இயேசு கிறிஸ்து என்னை எதற்காக பிடிச்சாரோ, எதற்காக என்னை பிடிக்க வேண்டும். நல்ல கவனி, 12ஆம் வசனம் சொல்லுது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அவருடைய ஆசை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை எதற்காக பிடித்துக் கொண்டாரோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும், நான் தொடர வேண்டும் என்பதுதான் தேவன் அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சொல்றாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்ல நான் எப்படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற அது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகி. அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறதான எல்லா விதமான சம்பிரதாயங்கள் நாங்கள் பழகி வந்ததான அநேக காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு கர்த்தர் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ, கர்த்தர் எங்களுக்கு என்ன விரும்புகிறாரோ அதை செய்யும்படி நான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். சொல்லாங்க, அதுதான் தேவனாகிய கர்த்தர் எங்களிடத்துல விரும்புகிற காரியமாக இருக்கிறது. சொல்லாங்க, அதே போல 2 தெசலோனிக்கேயர் ஒரு புத்தகம் இல்லையா, 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் திருப்பமாக இருந்தால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் கடைசி பகுதி 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயாதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து சொல்லும் பொழுது சொல்றார், ஒருவனிடத்தில் நாங்கள் இலவசமாக எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை, இலவசமாக சாப்பிட இல்லை, யாருக்கும் நாங்கள் பாரமாக இருக்கல, இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். தன்னை குறித்து சொல்லுகிற பொழுது உண்மையா இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். நாங்களும் சரிதானே, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வேலை செய்ய வேணும், யாருக்கும் நாங்கள் பாரமாக இருக்கக்கூடாது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊழியம் செய்கிறதான ஒவ்வொருத்தருக்கும் இது தேவையான ஒரு வார்த்தை. இன்னைக்கு அநேகமான சபைகளிலே அநேகமான ஊழியர்கள் எந்த வேலைக்குமே போறது கிடையாது, எந்த வேலையுமே செய்யறது இல்லை. சாரி, நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுடைய பார்வையில் நிறைய சபைகளை நீங்க உங்களை கண்முன்னுக்கு கொண்டு வரலாம்.
சாமி நீங்கள் நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. சாமி அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, என்ன காலையிலேருந்து அவங்களுடைய இரவு வரைக்கும் ஒரே இடத்துல என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல இருப்பாங்க, அங்கங்கே போவாங்க வருவாங்க. ஒரு ஒரு வெள்ளை உடுப்பை வந்து மொத்தமாக வந்து கால் வரைக்கும் போட்டு மூடிக்கொள்ளுவாங்க. இப்படிலாம் போட்டுக்கொண்டு என்ன செய்வாங்க சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தங்களை ஊழியக்காரர்கள்னு சொல்லிக்கொண்டு திரிவாங்க. இவங்கெல்லாம் வந்து இலவசமாக சாப்பிடக்கூடிய. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இதெல்லாம் முறைகேடான காரியம், வேற காரியம் எல்லாம் செய்யக்கூடாது. அவங்கவுங்க என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, வேலை செய்ய வேண்டும். சொன்னானே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராக அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். அப்போ உண்மையா வந்து விசுவாசிகளிடத்துல வாங்கி சாப்பிட்றதுக்கான எந்த அதிகாரமும் எங்களுக்கு இல்லாமல் இல்லை. விசுவாசிகளிடத்துல வந்து வாங்கி சாப்பிடலாம். என்று சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தினால வந்து அநேக ஜனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வந்து ஆதாயப்படுத்தி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது விசுவாசிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய காரியங்களை பெற்று அவர் சாப்பிடலாம். ஆனால் அவர் என்ன சொல்ற பார்த்தீங்கன்னா, நாங்க எங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க விரும்புகிறோம். அப்ப முன்மாதிரி ஒன்று தேவை. அப்ப நாங்க எல்லாருமே என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க எல்லாருமே வேலை செய்ய நல்ல வேலைகளை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். சுதானி 10ஆம் வசனம் சொல்லுது, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. அப்ப நல்ல கவனிங்க, அந்த 11ஆம் வசனம் சொல்லுது, உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். அப்ப ஒழுங்கற்று திரிகிறதான காரியங்கள் ஏன் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது, உண்மையான ஆகாத சம்பாஷணைகள் யாரோட எல்லாம் நாங்க தேவையற்ற ரீதியில போய் நாங்கள் சேர்ந்து கொண்டு நாங்கள் கதைக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்படிலாம் கதைக்கும் பொழுது எங்களுடைய நேரத்தை நாங்கள் வீணாக்குகிறோம். நேரத்தை வீணாக்கிட்டு என்ன பண்ணுறோம், அங்கே போய் உட்காந்து கதைச்சு கொண்டு எங்களுடைய எந்த ஒரு வேலையை நாங்கள் சரணத்தில் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. சார் அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு டைமுக்கு சாப்பாடு கிடைக்கும் பொழுது சாப்பிட்டுட்டு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வேலையை குறித்து எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல், எந்த ஒரு தொழிலை குறித்து ஒரு அக்கறையும் இல்லாத ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கிறதாக இன்றைக்கு உலகத்தில் அநேகர் இருக்கிறார்கள் இல்லையா? அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் நிச்சயமாக நல்ல வேலைகளை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். சானே இப்படிப்பட்டவர்கள் அவர்களோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். உண்மையாவே ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், நாங்கள் எல்லாரும் வந்து நல்ல முறையில் வேலை செய்து அந்த வேலைகளுக்கு கிடைக்கக்கூடிய பலனை பெற்றுதான் நாங்கள் சாப்பிட வேண்டும் என்றதை கர்த்தராகிய ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தெசலோனிக்கேயருக்கு மிக தெளிவாக எழுதுகிறதை நாங்கள் பார்க்கணும் இல்லையா? அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான். நாங்களும் வந்து சும்மா ஒழுங்கற்றதான காரியங்களை செஞ்சு கொண்டிருக்க முடியாது. போய் கண்ட இடத்துலலாம் போயிட்டு ஒரு சில பேரோட சேர்ந்து நாங்கள் வந்து தேவையற்ற வார்த்தைகளை பேசிக்கொண்டு நேரத்தை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, வீணடிக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய வேணும், வேலை செய்ய வேண்டும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அநேகர் சுயநலவாதிகளாக இருக்கிறாங்க. தங்களுக்கு என்று வேலை செய்வாங்க, தங்களுக்கு தேவையான அளவு பணம் கிடைச்ச உடனே போதும் என்று பேசாமல் இருப்பாங்க. அப்போ மற்றவர்கள் ஏழை எளியவர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டுமே, அவர்கள் நம்மிடத்தில் வந்து கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது நம்மிடத்திலிருந்து கொடுக்கணுமே என்ற எண்ணங்கள் அவங்களுக்குள்ள என்ன செய்யாது இருக்கா. ஆனால் நிச்சயமாக நாங்கள் வந்து உண்மை எல்லாருக்கும் நாங்கள் அந்த ஏழைகள் எளியவர்களுக்கு எல்லாத்துக்குமே உதவி செய்யக்கூடியவர்களாகவும் நாங்கள் என்ன செய்ய வேணும், இருக்க வேண்டும். சார் நல்லா கவனிங்க. அப்போ ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிகமான நாங்கள் வெறுமையை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒழுங்கு இல்லாவிட்டால் அங்கே வெறுமை இருக்கும். அப்போ எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். அப்போ சங்கீத புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்புகிற பொழுது 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம், சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் தானே எங்களுக்கு அடிக்கடி உபதேசிக்கிறதான ஒரே காரியம் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் வந்து துன்மார்க்கர்கள் இருக்கிறாங்க தானே, பாவிகள் இருக்கிறாங்க, பரியாசக்காரர்கள் இருக்கிறாங்க தானே. அப்போ இப்படிப்பட்டவர்கள் இருந்த போதிலும் அவர்கள் மத்தியில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத தேவன் எங்களுக்கு மிக தெளிவாக சில காரியங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் வந்து மோசமானவர்களுக்கு நடக்க போற சம்பவம் என்ன, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிற ஜனங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன என்பதை அவர் மிக தெளிவாக இந்த சங்கீதத்தின் ஊடாக எங்களுக்கு விளக்கி இருக்கிறார். சாணி அப்போ அவருடைய ஆண்டோட கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து வேதத்துக்கு முதலிடம் கொடுங்க, வேதத்துக்கு முதலிடம் கொடுங்க. வேத வசனமானது வந்து உங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களை வந்து அலங்கரிக்கும். சாணி உங்களுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கும், உங்களுடைய ஆசீர்வாதமான பாதைக்கு நேராக கொண்டு செல்லும். சாணி உங்களுடைய வாழ்க்கையில வந்து செழிப்பான காரியங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் என்றதான அநேக காரியங்களை தேவன் உள்ளடக்கி எங்களுக்கு காண்பிக்கிறார்.
சார் அப்ப நல்ல கவனிங்க. இன்றைக்கு வேதத்துக்கான முதலிடம் வந்து இந்த உலகத்துக்குள்ள இல்லை. நிறைய பேர் கையில பைபிள் கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு பைபிளை வாசிக்கிறதை விட இன்னைக்கு கையில் இருக்கிற போனுகளுக்கு முதலிடம். இந்த நேரம் நீங்க பாத்தீங்கன்னா போனை வச்சுக்கிட்டு போன்லயே நிறைய காரியங்களை செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு என்ன போச்சு இன்னைக்கு மக்கள் மத்தியில. இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டமாக போயிடுச்சு. சாமி ஆனபடினால வேதத்தை நீங்க கையில் எடுங்க, வேதத்தை வாசிங்க. அப்ப நீங்க விவசாயம் செய்றீங்க, நீங்க வியாபாரம் பண்றீங்க, நீங்க ஏதாவது தொழில்களை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா இதெல்லாம் ஏன் உங்களுக்கு ஒன்றுமே வாய்க்காம போகிறது? எந்த காரியத்தினால நீங்க எல்லாத்திலையும் நீங்க இழப்புகளை சந்திக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் வரும்பொழுது ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. வசனத்தை வாசிங்க, 3வது வசனத்தை வாசிங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அப்ப நமக்கென்று ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாங்க தேவனால் பிடுங்கப்பட்டவர்கள். எங்கிருந்து பிடுங்கப்பட்டவர்கள் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அதை நாங்க பார்க்கணும். லேவியராகமம் புத்தகத்தில் இல்லையா 21ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். என்ன சொல்றாருன்னா, நீங்க மற்ற ஜாதிகள் எடுத்திருந்து மற்ற ஜனங்களை விட்டு உங்களை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்னா பிரித்து எடுத்திருக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா. அப்ப எங்களை கர்த்தர் பிரித்து எடுத்திருக்கிறார், பிடுங்கி எடுத்திருக்கிறார். பிடுங்கி என்ன பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீர் கால்கள் ஓரமாய் நாட்டி இருக்கிறார். அப்ப எங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கணும். எப்படின்னா இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று ஆராதிக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீர்க்கால் அதாவது ஒரு வாய்க்கால் ஓரத்துல நாட்டப்பட்டவர்கள் நாம இல்லை. நம்மளுக்கு நம்மளை ஆண்டவர் பல நீர்க்கால்கள் ஓரத்துல எங்களை நாட்டியிருக்க. நீர்க்கால்கள் அப்படின்னா அது ஒன்றுக்கும் அதிகமான நீர்க்கால்கள், வாய்க்கால்கள். அப்படிப்பட்ட வாய்க்கால்கள் ஓரமாக நாங்க இன்னொரு இடத்துல இருந்து பிடுங்கி நாட்டப்பட்டவர்கள். எப்படிப்பட்ட இடத்துல இருந்து நாங்க பிடுங்கி நாட்டப்பட்டவர்கள் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாருங்க 6ஆம் வசனத்தை. எரேமியா புத்தகம். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து. அவன் அந்தர வெளியில் கரளையாய். நல்ல கவனி, அந்தர வெளியில் சொன்னா நீங்க பார்த்தீங்கன்னா எந்த விதமான உதவியும் இல்லாத சதானி ஒரு வித்தியாசமான ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரமாக இருந்தவன். வாசிங்க. வந்திர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காண. நன்மை என்றால் என்னென்றே தெரியாத அளவுக்கு, நன்மை என்றால் என்னென்றே தெரியாத அளவுக்கு அவ்வளவு மோசகரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய நிலைமை. வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். இப்ப நல்லா யோசிச்சு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு சார் எப்படிப்பட்ட நிலைமையில நாம இருந்தது. உண்மையில எங்களுக்கு உதவி செய்வார்கள் இல்லை, எங்களை விசாரிப்பவர்கள் யாருமே இல்லை சார். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு உரியவர்கள் கூட எங்களை விட்டுட்டு ஓடிட்டாங்க. புருஷமார் விட்டு ஓடிடுவாங்க, மனுஷிமார் விட்டு ஓடிடும், பிள்ளைகள் எங்களை கவனிக்க மாட்டாங்க. சரிதானே? இப்படியான பலதரப்பட்ட எங்களுக்கு சொந்தங்கள் பந்தங்கள் சொல்லப்பட்ட யாருடைய உதவியும் இல்லாத சரிதானே வனாந்திரத்தில் நல்ல கவனி வனாந்திரத்தில் குடியிருக்கக்கூடியதான ஒரு நிலைமையில வாழக்கூடியதான ஒரு மனிதனுடைய வறட்சியான வாழ்க்கை. சரி, அப்படிப்பட்ட ஒரு நிலை. நல்ல கவனிங்க. அந்த மரம் எப்படிப்பட்டது? அந்த வெளியில கரளையா போன செடியை போல இருந்துச்சு, நன்மை வருகிறத காணாமல் இருந்துச்சு, வனாந்திரத்தின் வறட்சியான இடங்கள்ல இருந்துச்சு, குடியில்லாத ஒவ்வொரு நிலத்துல இருந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில எந்த ஒரு உதவியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அப்படி கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிற சிலர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்த அந்த மரத்தை பிடுங்கி எங்க கொண்டு போய் நாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்க்கால்களின் ஓரமாக நடுகிறார். அப்ப வாய்க்கால்கள்னா ஒரு வாய்க்கால் ஒருவேளை வறட்சியை கண்டு வத்தி போனாலும் இன்னொரு வாய்க்கால் இருந்து தண்ணீர் அந்த மரத்துக்கு என்ன அஞ்சு கொண்டிருக்கும், சுரந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த மரம் எந்த சூழ்நிலையிலையும் என்ன செய்யாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மரம் காஞ்சி போவாது. அந்த மரம் நல்ல உயிருள்ள மரமாக சானே, அந்த மரம் நல்ல ஆரோக்கியம் உள்ள மரமாக என்ன செய்யணும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மரம் அருமையான முறையில அது வளர்ச்சியை காணக்கூடியதாக மரமாக இருக்கும். அப்ப தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அது எப்படிப்பட்ட மரமாக தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை பசேலாக தெரியும். சானே, மிகவும் பச்சையாக தெரியும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பார்க்கறதுக்கு இவ்வளவு அருமையா பச்சையாக இருக்குதுன்னு சொல்லி அந்த மரத்தை குறித்து பார்ப்பார்கள். அது மட்டும் இல்லாம அந்த மரத்துல இலையுதிர் காலம் இருந்தாலும் அந்த மரத்தை அப்படிப்பட்ட மரத்துக்கு இலையுதிர் காலம் என்ன செய்யாது,
இருக்காது. இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கும். சரி, அப்படின்னு சொல்லி இங்க வேதத்தில் நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, அப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் எங்களை பிடுங்கி நாட்டி இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான ஆசீர்வாதங்கள் வரக்கூடிய இடத்துல தான் தேவன் எங்களை என்ன செய்கிறார், வந்து நாட்டி இருக்கிறார். அப்ப அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப நல்ல கவனிங்க, எந்த இடத்துல கர்த்தரை நாட்டுகிறார்னா வேதத்துல நாட்டி இருக்கிறார். வேதத்தில் எங்களை நாட்டிருக்கிறார்னா நாங்க வேதத்தில் நாட்டப்பட்டவர்கள் அப்படின்னா வேதம் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். நாங்க வேதத்துல வளர்ச்சி அடைய வேண்டும். வேதத்தை அதிகமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வாசிக்க வேண்டும். வேதத்திலிருந்து ஜெபம் வந்துச்சா, ஜெபத்திலிருந்து வேதம் வந்துச்சான்ற கேள்வி நான் எதிராக கேட்டிருக்கிறேன். வந்து எங்க இருந்து ஜெபம் வந்திருக்கு அப்படின்னா வேதத்தை படிக்கிறது கூடாக தான் இப்படிதான் ஜெபிக்கணும் என்றதான் என்ன செய்வோம், கற்றுக்கொள்வோம். வேதத்தை கேளாதவருடைய ஜெபம் என்ன எப்படியா இருக்கும், அருவருப்பாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப வேதத்தை படிக்க வேணும், வேதத்துக்குள்ள இருக்க வேணும், வேதத்தின் படி எங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேணும். அப்பதான் எங்களுடைய ஜெபத்துக்கான பதிலையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா எங்களுக்கு தருவார். அப்ப வேதத்தை நாங்க போதிக்கிறோம், சரி, வேதத்தை நாங்க கேட்கிறோம். ஆனா வேதத்தை கேட்கிற நாங்க அதன்படி என்ன செய்யறது இல்லை, செய்கிறது இல்லை, நடக்கிறது இல்லை. இதன் விளைவுதான் எங்களுடைய வாழ்க்கையில் அநேகமான இறப்புகளையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வருகிறது. அப்ப ஏன் இன்னைக்கு வேதத்தில் நிற்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, உண்மையாகவே துன்மார்க்கர்கள் என்ன பண்றாங்கன்னா எங்களை சுற்றிலும் இருக்கிறாங்க, பாவிகள் இருக்கிறாங்க. இந்த துன்மார்க்கர்கள் பாவிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா எந்த நேரம் பார்த்தாலும் அவங்களுடைய நிலைப்பாடெல்லாம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா தங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. சதானே, தங்க மேல நம்பிக்கை வச்சுக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த நேரம் பார்த்தாலும் சதானே அவங்க இன்னைக்கு உலகத்துக்குரிய காரியங்கள்ல ஈடுபட்டு கொண்டு இருப்பாங்க. அப்ப உலகத்துக்குரிய காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கைக்கு முதலிடம் கொடுப்பாங்க. சதானே, அது மட்டும் இல்லாம அவங்க வந்து என்ன செய்வாங்க, களியாட்டங்களுக்கு முதலிடம் கொடுப்பாங்க. சார் எங்கெல்லாம் களியாட்டம் எங்கெல்லாம் போயிட்டு நல்லா போயிட்டு பாட்டி போட்டு நல்ல நிறைய கொண்டாட்டம்லாம் கொண்டாட்டு வரணுமோ அப்படியான விஷயங்களுக்கெல்லாம் அவங்க முதலிடம் கொடுப்பாங்க. சார் நல்ல 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 விலை உயர்ந்த உடுப்புகளை, விலை உயர்ந்த ஆபரணங்கள் எல்லாம் தூக்கி போட்டுக்கொண்டு இதுகள் மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தங்களை வந்து ஆடம்பரமான வாழ்க்கைக்கு நேராக அவங்க வழிநடத்தி கொண்டு இருப்பாங்க. இதுகளை பார்க்கக்கூடியதான சார் பிள்ளைகளாக யார் அங்க இழுக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள். இதுகளெல்லாம் பார்த்தோன்னே இவங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஆசைகள் எல்லாம் என்ன செய்ய துவங்கிடும்னா வர துவங்கிடும். எப்படி வர துவங்கிடும், நாங்களும் நல்ல நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ வேணும், நாங்களும் நல்ல நிறைய பெரிய பெரிய ஆபரணங்களை அள்ளி போட வேணும், சாரி நாங்களும் களியாட்டங்களில் ஈடுபட வேண்டும் என்றதான சில காரியங்களுக்கு என்ன செய்வாங்க, இழுக்கப்படுவாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை. சார் நல்லா கவனிங்க, ஒரு பட்டன் ஃபோன் வச்சிருக்கிறவங்க வந்து இப்போ நீ வாலிப பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா பட்டன் ஃபோன்லாம் கொண்டுகிட்டு போகிறதுக்குலாம் சரியான மாதிரி இருக்கும். பட்டன் ஃபோனை கொண்டு போனால் நம்மளே கல்யாணம் மாட்டாங்க அப்படின்ற நிலைமைக்கு நீங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அதுகளுக்கு சரியான மாதிரி இருக்கும். இப்போ இந்த பிள்ளை என்னத்தை விரும்புது அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் எங்களுக்கு ஒரு டச் ஃபோன் ஒன்று வாங்கிடணும், ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று வாங்கிடணும்னு சொல்லி அந்த ஃபோனில் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற நம்மளோட பேசுறதுக்கு ஒரு ஃபோன் இருக்குங்கிற சிந்தனைலாம் இருக்காது. ஆனால் எதை விரும்புவாங்க, எல்லாரும் செய்யக்கூடிய மாதிரியான அந்த மாதிரியான காரியங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செய்யணும் அப்படின்றத விரும்பக்கூடிய நிலைமை வந்துருக்கு. அப்போ இன்னைக்கு துன்மார்க்கர்கள் வந்து அதிகமாக பெருகி இருக்கிறாங்க. இவங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாம் இந்த வழியாக தான் போகுது. அப்ப எங்களுடைய பிரியம் எதுல இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வேதத்துல பிரிய வைக்கணும்னு விரும்புறாரு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன காரணத்தினால தேவன் அதை விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா சரி, இந்த உலகத்துல ஒரு முடிவு ஒன்று வரும். ஒரு நாள் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு முடிவு வரும். அந்த முடிவு வந்து என்ன செய்யப்படும் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுதான் நிர்ணயிக்கும். சரி, நீ வந்து தேவனுடைய மனுஷனாக இருக்கிறியா, இல்லை நீ வந்து துன்மார்க்கனாக சென்று போய் நீ 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 சாத்தானுடைய கூட்டத்தை சார்ந்தவனாக இருக்கிறியா என்ற ஒரு கேள்வி எங்க வரும்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த உலகத்தின் முடிவுல தான் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னு சொன்னா வரும் இல்லையா. அப்ப ஆண்டவர் வந்து என்ன செய்ய விரும்புகிறன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் நாங்க வந்து தேவனை விசுவாசித்து நாங்கள் நீதிமான்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் இல்லையா. ரோமர் புத்தகத்தில் நீங்க பார்க்கிற பொழுது ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பினீங்கன்னு சொன்னா அங்க வந்து ஆண்டவர் வந்து எங்களை வந்து எப்படி விதமாக நீதிமான்களாக ஆக்க முடியாத காரியத்தை செய்கிறார் அப்படின்றத நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ரோமர்
8 சாரி 30வது வசனத்தை வாசிங்க. எவர்களை முன்குறித்தாரோ எவர்களை முன்குறித்தார், எதற்கு முன்குறித்திருக்கிறார் என்றது உங்களுக்கு முக்கியமா தெரியும். எபேசியர் புத்தகத்துக்கு நீங்க திருப்பி அப்ப நீங்க பார்க்கும்போது எதற்கு முன்குறித்திருக்கிறார். சரிதானே? எபேசியர் புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க, 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் சாரி வாசிங்க 4ஆம் வசனத்தை. தமக்கு முன்பாக நாம் அன்பின் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. சதானே? நல்ல கவனிங்க. அப்ப இந்த 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 காரியங்களை நாங்க மிக தெளிவாக அறிஞ்சிருக்க வேண்டும். 7ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவமன்னிப்பாகிய மீட்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை நமக்காக என்ன பண்ணுகிறார்? பலி செலுத்தி இருக்கிறார். அப்படி பலி செலுத்தப்பட்டதான அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை தான் சொல்லப்படுறது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்ப நாங்க நீதிமான்களாக்கப்பட வேண்டும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஜனங்களாக, இயேசு கிறிஸ்துவை நம்பி நடக்கிறவர்களாக, அவருடைய வார்த்தையை நாங்கள் பிடிச்சு கொண்டு பின்பற்றுகிறவர்களாக இருப்பமாக இருந்தால் ஆண்டவர்களை நீதிமான்களாக வச்சிருப்பார். அப்ப எங்களுடைய வழியை கர்த்தர் அறிந்திருப்பார். நாங்க உண்மையாகவே நாங்கள் இந்த விதமாக தான் நாங்கள் நடப்போம், இந்த விதமாக தான் நாங்கள் இருப்போம் என்பது முழுவதுமாக தேவன் எங்களை குறித்ததான அறிவு அறிந்திருக்கிற தெய்வமாக இருக்கிறார்களே. ஆனா துன்மார்க்கம் அப்படி இருக்க மாட்டான். 4ஆம் வசனம் எப்படி சொல்லுது? சங்கீதம் 4 துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார். காற்று பதறடிக்கும் பதரை போல் இவங்களுடைய நிலைமை கொஞ்சம் மோசமா போயிருக்கு. பாத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க எல்லாம் ஆடம்பரமான வாழ்க்கையை, லௌகிகமான வாழ்க்கையை, எல்லாவற்றையும் இச்சித்து வாழக்கூடியதான வாழ்க்கையை வாழ்வதற்காக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புவிக்கிறவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு காணாம போயிடும், திடீர்னு ஒன்றும் இல்லாம போயிடும், எல்லாம் இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிடும். சரி, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இரவு 3 மணி 4 மணிக்கு ஒரு நீரிடி உளுந்து அப்படியே ஒரு தேசத்தை அப்படியே நஞ்சிருச்சு, மொத்தமா உள்ள அழிச்சு போட்டுருச்சு. நீரிடி உளுந்து நஞ்சு அப்படியே அழிச்சு போட்டுருச்சு. நேற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏமன் நாட்டில் கூட பெரிய பயங்கரமான வெள்ளம், எங்க பார்த்தாலும் வெள்ளம் இல்லையா? நீங்க காசால பார்த்தீங்கன்னா பயங்கரமான யுத்தம். இன்னைக்கு எத்தனையோ மாடிக்கணக்கான கட்டப்பட்ட எத்தனையோ மாடிகளெல்லாம் இன்னைக்கு தரமட்டமாக நஞ்சு போச்சு, உடனே போச்சு. இருக்கிறதுக்கு வீடு இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, பட்டினி சாவுகள் பயங்கரமா நஞ்சிட்டு இருக்கு, நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில தெரியாம இல்லை, எல்லாம் கர்த்தருடைய பார்வையில தெரிகிறது. காரணமே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க எல்லாருமே துன்மார்க்கர்களாக செயல்படுகிறது ஊடாக அவங்களுக்கு நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா காற்று அடிக்கும் பொழுது பறக்கக்கூடிய நெல் பதர்கள், நெல்லில் இருக்கக்கூடிய அந்த உமி என்ன செய்யணும்னா காத்தடிச்சு அப்படின்னா உடனடியா அப்படியே பறந்துடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு ஏற்படும். அதாவது நீங்க கண்டபடி போய் உட்கார்ந்துக்கிட்டு தேவையில்லாம நேரத்தை வீணடிக்காதீங்க. சாரி, ஒரு போன் இருக்குன்னா போனை வச்சுக்கிட்டு நேரம் போன்ல தேவையற்ற காரியங்களுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. வேதத்துக்கு இடம் கொடுங்க, வேதத்தை அதிகமாக வாசிங்க. வேதத்தோடு கூட நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருக்கிற பொழுது நீங்க நாட்டப்பட்டிருக்கிறது வேதம் என்பதை நீங்க மறந்து விட மாட்டீங்க. அப்ப நாட்டப்பட்டிருக்கிறது வேதத்துக்குள்ளே இருந்துன்னு சொன்னா அந்த நாட்டப்பட்ட அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எல்லாருடைய பார்வையிலையும் இலை எதிராக இருக்கிற ஒரு ஆசீர்வாதமான மரமாக இருக்கும். ஆசீர்வாதமாக மரம் இருந்து மட்டும் வேலை இல்லை, அது கனி கொடுக்காட்டி எந்த பிரயோஜனமுமே இல்லை. அப்ப அந்த மரத்திலிருந்து நல்ல கனிகளை நாங்க என்ன செய்ய முடியும்? பறித்து சாப்பிட முடியும். அப்ப வேதத்துக்குள்ள இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில தான் அவன் கனி கொடுக்க முடியும். சாணி, அப்ப அந்த கனியெல்லாம் எப்படிப்பட்ட கனி என்று நாங்க பார்க்கிற பொழுது அங்க அவன் என்ன இருக்கும்? முதலாவது கனி என்ன இருக்கும்? அன்பு இருக்கும் இல்லையா? என்ன இருக்கும்? வாசிங்க அதை எடுத்து இல்லையா? கலாத்திய புத்தகத்துல நீங்க பார்க்கிற பொழுது 5ஆம் அதிகாரத்துல அந்த கனியெல்லாம் எப்படிப்பட்ட கனி என்று நாங்கள் பார்க்கிற பொழுது வேதத்துக்குள்ள இருக்கிற மனுஷனுக்குள்ளதான் அந்த கனி இருக்கும். அன்பு இல்லைன்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதான். அன்பு இல்லாதவனுக்குள்ள என்ன இல்லை அப்படின்னா அவன் வேதத்துல என்ன செய்யல இல்ல. அன்பு இருக்கிறவன் வேதத்துல இருப்பான். வேதத்தில் இருக்கிறவனுக்கு தான் அன்புன்றது. அன்புன்னா என்னங்கிறது
தெரியக்கூடியதாக இருக்கும். அன்பு இருக்கும். அன்பு இருந்தா அடுத்து என்ன இருக்கும் அவனுக்குள்ள? அன்பு இருந்தாலே அவனுக்குள்ள சந்தோஷம் இருக்கும். அன்புனா தன்னுடைய சாப்பாடை கூட இன்னொருத்தருக்கு கொடுத்து சாப்பிட வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிற ஒரு அன்புள்ள ஒரு மனுஷனாக இருப்பான்னு சொன்னா அடுத்த சாப்பிட வச்சு சந்தோஷப்படுவான் இல்லையா? யோசிச்சு பாருங்க, சந்தோஷம் இருக்கும். அடுத்து என்ன இருக்கும்? அடுத்து அவனுக்கு சமாதானம் இருக்கும். இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதானம் இருக்கும். சரி, அடுத்து என்ன இருக்கும்? நீடிய பொறுமை உள்ளவனாக இருப்பான் இல்லையா? நமக்கானது நமக்கு கிடைக்கும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு நாங்கள் நன்மை செய்யும் போது எங்களுக்கு ஆண்டவர் நன்மை என்ன செய்வார்? எங்களுக்கு அதிகமாக எங்களுக்கு தருவார். சரி, எங்களுக்கு எப்பொழுதும் சமாதானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்கு. அவரை நம்பி இருக்கும் பொழுது அவர் என்ன செய்ய மாட்டார்? எங்களை கைவிட மாட்டார். சார், என்னை விட்டு விலகி விட மாட்டார். கூடவே இருப்பார் என்ற மொத்த சமாதானம் அவன் உள்ளத்தில் என்ன செஞ்சிட்டு இருக்கும்? ஏன்னா இயேசு கிறிஸ்து அன்பு ஒரு மனிதன் மேல காட்டின பொழுது அந்த அன்பு தேவ அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டாலே அவனுக்குள்ள எல்லாம் வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குது? அடுத்து எல்லாருக்கும் தயவு பாராட்டுகிற இருதயம் அவனுக்குள்ள வந்துடும். சாரி, தயவு பாருங்க. ஏனென்று கேட்டால கவனிங்க, ஒரு மரம் வந்து காய்ச்சிச்சுன்னு சொன்னா அந்த காய்க்கிற கனிகள் வந்து சாரி அநேகருக்கு எப்படி இருக்கும்? அது பிரயோஜனமா இருக்கும். அநேகருடைய பசியை என்ன செய்யும்? அது ஆற்றும், பசியை போக்கும். சாரி, அடுத்து பாருங்க, அடுத்த என்ன வசனம்? நல்ல குணம் படைத்தவர்களாக இருப்பாங்க வேதத்தை படிக்கிற பொழுது. அடுத்து என்ன இருக்கும்? விசுவாசம். எல்லா சூழ்நிலைகளையும் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் இருக்கும். சரி, இந்த நிமிஷம் என்னுடையது, அடுத்த நிமிஷம் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தர் அடுத்த நிமிஷத்துல என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணுவார்? அற்புதத்தை என்ன செய்வார்? என்ற அந்த விசுவாசம் அவன் வாழ்க்கையில் அந்த நிமிஷம் என்ன வந்துடும். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? சாந்தம். சரி, எல்லா சூழ்நிலைகள்லையும் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் எவ்வளவு பெரிய உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, உபத்திரவங்கள் அதிகமாக வருகிற பொழுது சாந்தமா இருப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபத்திரவம் வந்தாதான் நான் தேவனோடு இருக்கிற, தேவன் என்னோடு இருக்கிறாரு. அப்ப தேவன் என்னோடு கூட இருக்கிறார்ன்றதை நான் 4 பேருக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் மூலமா தேவன் மகிமைப்பட வேணுமாக இருந்தா சரி நான் சாந்தமா இருந்தாலும். ஏன் அதுல நான் பூங்கி தேவையில்ல வெள்ளம் படிக்க உட்கார்ந்து சொன்னா நான் சில நேரத்தில் அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, என்னோட வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது. சரி, அடுத்து என்ன வருது பாத்தீங்கன்னா, என்ன வருது? இச்சை அடக்கம். இச்சை அடக்கம். நாங்க இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் இச்சித்துட்டு இருப்போம். சரி, கர்த்தரை குறித்து அறிவில்லாத வந்து எல்லாத்துலயும் இச்சித்து கொண்டு தெரியும். ஆனா தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய வசனத்துக்குள்ள இருக்கிற மனுஷன் வந்து இச்சைக்கு விலகி இருக்கும். இச்சை என்று சொன்னா அவனுக்கு உண்டானது போதும் என்று சொல்லுவான். வந்து எனக்கு உண்டானது போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்திக்கு மிகுந்த ஆதாயம் என்று இருப்பான். சரிதானே? அப்ப அவன் தேவையில்லாததெல்லாம் இச்சித்து என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். அப்ப அதுதான் ஆண்டவர் எங்களிடத்துல விரும்புகிற காரியம். அப்ப நாங்க ஒழுங்கு, எங்களுடைய வாழ்க்கையில ஒழுங்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் வந்து ஒழுங்கா நடந்துக்க, நீ வேதத்துக்குள்ள இரு, உடனே நான் வேதத்துக்குள்ள கொண்டு நாட்டி இருக்கிறேன். அந்த வேதத்துல வந்து ஆசீர்வாதம் நிறைய இருக்குது. அது வற்றாத நீரோடையாக இருக்கிறது. அந்த நீரோடையில உன்னை நாட்டி வச்சிருக்கிறேன். அப்ப அந்த வந்த நீரோடையில நாட்டப்பட்டிருக்கிற நீ வேதத்தை விட்டு வெளியே என்ன செஞ்சிடாத, ஓடிடாது. நீ வெளியே போனா நீ துன்மார்க்கனோடு சேர்ந்துருவ. உன்னுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிரு பாத்தீங்கன்னா நாசமா போயிடும் சொல்லி ஆண்டு நீ ஒழுங்கு கடைபிடி. சரிதானே? இரவும் பகல் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இரவும் பகல், இரவு ஒரு நாளைக்கு இரவு வருது, பகல் வருது. சரி, அப்ப ஒவ்வொரு நாளும் நீ வேதத்துக்கு முதலிடம் கொடு. வேதத்தை வாசி, வேதத்தை தியானம் பண்ணு. சரிதானே? அந்த வேதத்துல நீ தியானமா இருந்தனா உன்னுடைய வாழ்க்கை அப்படி. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை? ஏன் நான் செய்யறதெல்லாம் ஒண்ணும் இல்லாம போகுது? ஏன் எனக்கு எல்லாத்துலயும் பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைக்கு முகம் கொடுத்துட்டு உட்காந்துருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க நான் வேதத்துக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறபடினாலதான் நான் இப்படிப்பட்டதான பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில நான் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் சொல்லி தன்னைத்தான் ஒவ்வொருவனும் என்ன செய்ய வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சரி, தன்னை ஆராய்ந்து பார்த்து, ஐயோ துன்மார்க்கம் எனக்கிட்ட இருக்குதா, பாவம் எனக்கிட்ட இருக்குதா, சரியா பரியாசம் எனக்கிட்ட இருக்குதா, இப்படிப்பட்டவங்களோடு கூட நான் தொடர்பு வச்சிருக்கிறேனா, ஆகாதவர்களோடு கூட போய் உட்கார்ந்துக்கிட்டு அவர்களோடு கூட சம்பாசிச்சு கொண்டிருக்கிறேனா, நேரத்தை காலத்தை அவர்களோடு கூட செலவழிச்சு கொண்டிருக்கிறேனா, நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை கண்ணால கூட என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. தேவன் விரும்புகிறது நீ தேவனோடு உன்னுடைய வாழ்க்கையை அதிகமா நீ செலவிட்டு சொன்னா அந்த இடத்துல கர்த்தர் உன்னை என்ன செய்வார்னு பாத்தீங்கன்னா ஆசீர்வதிப்பார் அப்படின்றது மிக தெளிவாக என்ன செய்ய வாழ்க்கையாளர் என்ன செய்ய சொல்லி இருக்கிறார். அதே போலதான் சபையிலையும் சபை ஒழுங்குன்னு சொல்லும் பொழுது நாங்க வேதத்தை சரியாக படிச்சுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதத்துக்கு நான் டைம் சரியாக கொடுத்துருப்பேன் அப்படின்னா
ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் என்ன செய்ய மாட்டேன், தேவ சமூகத்தை நாடாமல் இருக்க மாட்டேன். ஒரு நாள் சபை கூடி வரும்போதெல்லாம் நான் என்ன செய்வேன், சபையில் வந்து கூடி கத்திர ஆராதிப்பேன். ஏன்னா வேதத்தை நான் சரியாக வேதத்துக்கு இடம் கொடுத்துட்டேன்னா ஞாயிற்றுக்கிழமையில் கத்திர சமூகத்துக்கு இணைஞ்சிருவேன். நான் வந்துடுவேன். அப்போ நான் மட்டுமா வருவேன்? இல்லையா? அப்போ நான் வந்து என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் என்ன செய்வேன், கர்த்தருடைய வேத வசனத்துக்கு நிலக நடத்தி கொண்டு வருவேன். எங்கே கொண்டு வருவேன்? தேவனுடைய சபைக்கு கொண்டு வருவேன். வேதத்தை நான் சரியா படிக்கலைன்னா, வேதத்துக்கு நான் முதலிடம் கொடுக்கலன்னா நானும் சபைக்கு வர மாட்டேன். என்னை சார்ந்தவர்களையும் நான் சபைக்கு என்ன செய்ய மாட்டேன், கொண்டு வர மாட்டேன். அப்ப வேதத்தை நான் படிக்கிறது கூடாக தான் நான் சபைக்கு நானும் வருகிறேன். என்னுடைய மனைவி, பிள்ளைகளுடைய குடும்பத்தை நான் என்ன செய்யறேன், எனக்கு எல்லாரையும் என்ன செய்ய, தேவ சமூகத்தில் என்ன செய்யறேன், கொண்டு வருவேன். ஏன் கொண்டு வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைச்ச அதே ஆசீர்வாதம் என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்ய வேண்டும், கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ள இருக்கும். அப்ப அதனால ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வேதத்தை சரியாக படிப்பான், வேதத்துக்குள்ள சரியாக இருக்கிறான்னு சொன்னா ஒரு நாளும் தேவ சபையில வந்து அவன் என்ன செய்ய மாட்டான், மிஸ் ஆகாம ஒவ்வொரு சபை கூடுதலையும் அவன் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இடைவிடாமல் அவன் கலந்து கொள்கிற மனிதனாக என்ன செஞ்சுட்டு இருப்பான். சாரே, அப்படி இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆகவே ஒழுங்கு இந்த வாழ்க்கையில ஒழுங்காக எங்களை நாங்கள் அமைத்துக் கொள்ளாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையில வெறுமைதான் என்ன செய்யப்படும் பார்த்தீங்கன்னா காணப்படும். அப்போ ஆகவே ஒழுங்கு இல்லாவிட்டால் வெறுமைதான் காணப்படும் என்றதான இந்த தலைப்பு நாங்கள் பார்த்தோம். அப்போ இன்றையிலிருந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியும், ஒழுங்குபடுத்திக் கொள்ள விரும்ப வேண்டும். யாரும் கவனிக்கையில், யாரும் எங்களுடைய வாழ்க்கையில வந்து எங்களுக்கு எந்த உதவி செய்ய வர இல்லை. ஆனால் கர்த்தர் எங்களை கண்ணோக்கி பார்த்தார், எங்களை அந்த மோசமான இடத்துல எங்களை பிடுங்கி அவருடைய வேதத்தில் எங்களை நாட்டி இருக்கிறார். அப்படின்னா நாங்கள் அவரை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அதான் அப்போ பவுல் சொல்றார், வந்து நான் பின்பற்றுவதற்கு கூட நீங்களும் என்ன செய்ய, என்னை பின்பற்றுகிறவர்களாகி அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்போ ஆனபடினால அப்போ பவுலுகளுக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தைகள் நாங்கள் படிக்கிறோம். இதெல்லாம் வேதத்தில் நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். வேதத்துக்கு நாம் முதலிடத்தை சரியாக கொடுக்குமாக இருந்தால் கர்த்தர் தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.